ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் 2023 டைரக்டர் ராம்குமாரோட இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கர், இந்துஜாவோட நடிப்பில் ஒரு சூப்பரான த்ரில்லர் ட்ராமா மூவியை ரிலீஸ் ஆன பார்க்கிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். பார்க்கிங் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு வீட்டோட மேல் பர்ஸில் வந்து குடியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு கீழே வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து 10 வருஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதே சமயம் வந்து நம்ம ஹீரோ வந்து புதுசாக வந்து ஒரு கார் வந்து வாங்குறாரு. அந்த காரை வந்து 2 வீட்டுக்குமே வந்து பொதுவாக வந்து ஒரு கார் பார்க்கிங் வந்து இருக்கும். அந்த கார் பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டி வைக்கிறாரு. அந்த கார் பார்க்கிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா வந்து ஒரு காரும் ஒரு 2 வீலர் மட்டும் தான் வந்து நிப்பாட்டி வைக்க முடியும். அந்த அளவுக்கு சின்ன ஸ்பேஸ் கொண்ட ஒரு கார் பார்க்கிங் தான். அந்த கார் பார்க்கிங்கில் வந்து ஹீரோ வந்து அவரோட காரை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து அவரோட 2 வீலரை வந்து பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து வராரு. வரும்போது வந்து அவரோட 2 வீலரால் வந்து நம்ம ஹீரோவோட காரில் வந்து கிராச் விழுந்துரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒரு காரில் சின்ன கிராச் விழுந்ததுக்கு இப்பில்லாமாடா நடக்கும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரி ஸ்டோரி வைஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங்களால் ஏற்படுற பிரச்சனையை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் வரைக்குமே இந்த படத்தில் அடுத்து என்னடா நடக்க போகுது அவங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நல்ல விறுவிறுப்பாகவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்டு, பிஜிஎம் எல்லாமே வந்து நல்லா தரமாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே வந்து நல்லா சூப்பராக இருந்தது. ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 10 கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும்னு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 10 கொடுக்குறேன். கிளைமேக்ஸில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா லேக் ஆகுற மாதிரி இருந்தாலுமே வந்து படத்தில் வந்து முக்கால்வாசி சீன்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. அதுவுமே வந்து எம்எஸ் பாஸ்கரோட நடிப்பும் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பும் வந்து சூப்பராகவே வந்து இருந்தது. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான மூவி தான். மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா சைடில் தெரியுற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.